வணக்கம். ஐ எம் டாக்டர் எஸ் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ பார்க்குற பேஷண்ட் வந்து அடிபட்டிருக்கு, ஒரு சின்ன காயம் இருந்திருக்கு தலையில். அந்த காயத்தை அப்பா அவர் ரொம்ப கவனிக்காமல் விட்டுட்டாரு. அது தலைவலி அதிகமாகிட்டே போகிறதுனால அவராக கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சு, அப்புறம் ஒரு 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் வர்ற தெரிஞ்சு ஸ்கேன் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அவருக்கு பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அவரால் தவிர்க்க முடியுது. அந்த ரத்த கசிவு வந்து நிறையா பேர்த்துக்கு ரொம்ப நீர் மாதிரி மாறி இருக்கும். அவருக்கு அந்த மாதிரி நீர் மாதிரி மாறாதனால அவருக்கு ஒரு சின்ன தலையில் துவாரம் பண்ணி அந்த ரத்த கட்டியை எடுத்துட்டோம். ஸோ தொடர்ந்து தலைகாயத்துக்கு அப்புறம் தலைவலி இருக்குது, வாந்தி இருக்குது, கிருகிருப்பு, மயக்கம் இருக்குது, காது மூக்கில் ஏதாவது ரத்தம் வருது, ஃபிட்ஸ் வருது, ரொம்ப தூங்கி நிலையில் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா சிம்பிளாக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதில் என்னங்கிறது ப்ராப்ளம் தெரிஞ்சிடும். அப்படி எதுவும் பெரிய ப்ராப்ளம் அதுலேயும் இல்லைன்னா நம்ம பெருசாக அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டியது இருக்காது. கொஞ்சம் டைம் கொடுத்தா குறைஞ்சு போயிடலாம். ஸோ ஏதாவது பெருசாக ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது மூலமாக ப்ராப்ளம் பெருசாக வர்றதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர்ஸ் அவங்க மேக்ஸிமம் ஹெல்ப் அப்போ தான் அவங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன் தேவைப்படுது, அப்படி ஆப்ரேஷன் பண்ணணும்னாலும் முக்கால்வாசி ஆப்ரேஷன் பண்ணுறதுல சேஃபாக பண்ண முடியும். அவங்க நல்லா ரெக்கவர் ஆகியும் வர முடியும். நல்ல கண்டிஷனில் இருக்கிறப்ப பண்ணிக்கிறது மூலமாக முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். இந்த பேஷண்ட்ஸ் அவர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டாரு, இப்போ நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தலைகாயத்தில் எதுவுமே சின்ன தலைகாயம் இல்லை, எல்லா தலைகாயமே பெரிய தலைகாயம் தான். எல்லா தலைகாயத்துக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விதத்தில் நம்மளை நல்லது பண்ணிக்கிறதுக்கு அதான் மெயின். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வைத்திலிங்கம், வயசு 52. 1.5 மாதம் தலைவலி, எந்த வேலையும் பார்க்க முடியாத படுக்கையில் தான் இருந்தேன். அதனால் அப்புறம் அந்த தலைவலிக்காண்டி போய் டாக்டரை பார்த்தேன். அவர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாப்புல. ஸ்கேன் பண்ணி பார்க்கல இந்த மாதிரிக்கே ரத்தம் உறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரிக்கே உடனே பார்க்க சொன்னாப்புல. இந்த மாதிரிக்கே வரையில் இங்கே திருச்சி நீரவன் அப்படின்னு ஒரு இங்கே பார்த்தவங்க வந்து சொன்னாப்புல. உடனே அன்னைக்கே வந்தான். நாங்கள் ஒரு ஸ்கேன் கொண்டு வந்தோம். அதை வச்சு பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், மறு ஸ்கேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல. மறுபடியும் ஆப்ரேஷத்துக்கு 2 நாள் கழிச்சு வரையில் எடுத்தான். ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரிக்கே 25 பைசா ரவுண்டாக ஒரு ஓட்டை போட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு வந்துட்டான். இப்போ 2 நாள் கழிச்சு வந்தோன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஐஸ்வாரில் ஒரு 1/2 நாள் இருந்தான். அப்புறம் 3 நாள் வந்து வார்டில் இருந்தான். ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கே தலைவலி கம்மியாயிடுச்சு. அப்புறம் 3 நாள் கழிச்சு சார் சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு வர சொன்னாப்புல. கையல் பிரிச்சுட்டு அப்புறம் போயிட்டு 1 மாதம் கழிச்சு வந்து மாதிரி ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாப்புல. வந்து பார்த்தோம், சரியாயிருக்கு, ஒன்றும் பயப்பட முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி போயில நடந்து தான் போனேன். வீட்லேயும் போய் சும்மா இல்லாமல் நடந்து சும்மா ஓரளவு போய் இன்றைக்கி சாப்பாடெல்லாம் வந்து எப்போதும் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட சொன்னாப்புல. இன்னும் வேலைக்கு போகல. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். 4 மாதத்துக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காப்புல. அதே சாப்பிட்டுட்டு வந்து 1 வருஷத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காப்புல. அப்புறம் ஒரு 6 மாதம் வேலைக்கு வாங்கிக்கிட சொல்லியிருக்காப்புல. விகே சாருக்கு நன்றி.